ரிண ருண ஸ்தானத்துக்கு வருகிறார் சனி பகவான். பகை, கடன், வியாதி இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கிறார் சனி பகவான். ஆமாங்க, 6th பிளேஸுக்கு வரார். துலா ராசிக்கு 6வது இடம். உங்கள் மனசில் இருக்கிற எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அது 6ஆக பெருகும். ஏற்கனவே சின்னதாக கேப்பு கிடைச்சாலே பெரிய ஆட்டமெல்லாம் ஆடுவீங்க. இப்போ பெரிய பிளானு மைதானத்தையே ஆண்டவன் கொடுக்குறாரு. ஆடாமையாக விட போகிறீங்க. அதனால் எதிரிகளை வெல்ல போகிறீங்க, கடனை அடைக்க போகிறீங்க, வியாதியிலிருந்து மீண்டு வர போகிறீங்க. எல்லாத்துக்கும் பக்கா ஸ்கெட்சை சனியே போட்டு கொடுக்க போகிறாருங்க. பிள்ளையாரை கும்பிட்றது மட்டும்தான் உங்கள் வேலை. மற்றதெல்லாம் சனி பார்த்துப்பார். நீங்கள் சனி பின்னாடி போனால் போதும், முன்னாடி போக வேண்டாம். அவ்வளவுதாங்க. சில பேர் ஏதாவது வாய்க்கு வந்ததை பேசுவாங்க. எந்தெந்த வாயெல்லாம் பேசுதோ அதையெல்லாம் ஒரு மைதா மாவை வாங்கி கம்மை போட்டு அடைச்சிருங்க. நீங்கள் பேசணும், மற்றவங்க கேட்கணும். இப்போதைக்கு இதுதான் நேரம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க. துலா ராசிக்காரர்களே, கொஞ்சம் கூட பயம் தேவையில்லை. சனி உச்சம் பெற்றவர்கள் நீங்கள். அதனால யாராவது உங்களை மனசை குழப்பினாலும் பயமுறுத்தினாலும் வருத்தப்பட வச்சாலும் அதை முதல்ல தூக்கி எறிஞ்சிட்டு சனி எனக்கு நல்லது செய்வார், சனி எனக்கு நல்ல ஐடியா கொடுக்குறார், சனி எனக்கு மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கால் எடுத்து வைங்க. சனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாருங்க. பகையை முடிக்க போகிறார், கடனை முடிக்க போகிறார், வியாதியிலேருந்து உங்களை விலக்கி கொடுக்க போகிறார். ஸோ இந்த 6வது இடம் ரிண ருணஸ்தானம், சுகபோகங்களை அனுபவிக்க போகிறீங்க. நல்லது நடக்க போகுது. பிள்ளையார கும்பிடுங்க.